இந்த வீடியோல Figmaல எப்படி கிளாஸ் மார்ஃபிசம் டிசைன் கிரியேட் பண்றதுன்னு B-Treeயோட UX டிசைனர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் மார்ஃபிசம் இன்னைக்கு எப்படி பண்ண போகிறதா நம்ம ஃபிக்மாவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். வெப்சைட் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணுறோம், டார்க் தீம் போய்க்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு கார்டு டீட்டெயில்ஸ், அந்த ஒரு கார்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம எதுவும் எனி கார்டு. ஸோ எனி கார்டு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கார்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கார்னர் ரேடியஸ் வந்து 30 கொடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் கூட நான் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே 40. ஓகே, 40ன்னு வச்சுக்கிறேன். இப்போது அந்த கிளாஸ் மார்ஃபிசம் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் தேவையான ரொம்ப பேக்ரவுண்டு முக்கியம். ஓகே, அப்போ தான் அந்த கிளாஸ் மார்ஃபிசம் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் ரேண்டம் ஷேப்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எலிப்ஸில் வந்து ரேண்டம் ஷேப் ஃபஸ்ட்டு நான் இங்கே டிசைனுக்கு வச்சுக்கிறேன். இந்த கலர் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த கலர் எனக்கு பிடிச்ச, ஸோ அதை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ரெட் கலராக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் மேலே போய் இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது என்ன பண்ணலான்னா எனக்கு இதோட கிளாஸ் மார்ஃபிசம் ஃபீல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஒபாசிட்டி வந்து 13% வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த டிரான்ஸ்லூசன்ட் ஃபீல் கிடைக்குது. இப்போ இதில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் பிளரில் நான் 16 வச்சுக்கிட்டா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ பிளர் வேணுமோ நீங்கள் அவ்வளோக்கு ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கிறேன். அவுட் சைடுன்னு கொடுத்து நான் ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொன்று வந்து இன்னர் ஷேடோலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து பிளர் இந்த அளவுக்கு இருக்கா, 4ன்னு இருக்கட்டும். இது வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 4ல் கொடுத்துருக்கேன். நான் இன்னொரு ஷேடோ கொடுத்துக்கிட்டு ஒய் ஆக்சிஸ் வந்து -4ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபீல் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாஸ் மார்ஃபிசம் பண்ணணும். ஸோ இப்போ இதுவே எனக்கு வேறு ஃப்ரேமில் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வேறு டிசைனில் வேணும், அதுவே நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம், இதில் எதுவுமே வேணாம் எனக்கு. அதே நான் திரும்பி பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் சே எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் பின்னாடி இமேஜ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அன்ஸ்பிளாஷ் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து லெட்ஸ் சே ஆர்கிடெக்சர் எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ எனக்கு ஆர்கிடெக்சர் ஃபில்லாக இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி தேடலாம். எனக்கு கொஞ்சம் வேறு ஃபீல்டில் வேணும் எனக்கு. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பர்சனலாக எனக்கு இது வேணும்னு தோணுது. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதில் வந்து லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு லாகின் பேஜோ இல்லை சைன் அப் பேஜோ வேணும்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் போதும். எனக்கு வந்து அகெயின் கார்னர் ரேடியஸ் வந்து 40ன்னு வச்சுக்கிறேன். 40 அகெயின் உங்கள் பர்சனல் சாய்ஸ், 40ஓ 50ஓ உங்களுக்கு பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து எனக்கு கிளாஸ் மார்ஃபிசம் வேணும்னா the சேம் ஸ்டெப்ஸ் இது உங்களுக்கு இப்போ நீங்கள் 13ஓ இல்லை 5ஓ நீங்கள் எதாவது வச்சுக்கலாம். நான் சும்மா 13 வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அகெயின் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் பிளரு அதில் வந்து எவ்வளோ வேணுமோ நான் இந்த இடத்துல வந்து 16 வைக்கிறேன். 16 வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போவே அந்த கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்குது. கரெக்டாக? இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இன்னர் ஷேடோலாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸ் தெரியுதா, ஒய் ஆக்சிஸ் தெரியுதா உங்களுக்கு இன்னர் ஷேடோ? நான் வந்து 4 வச்சுக்கிறேன்.
எனக்கு ரொம்பவும் எனக்கு தெரியக்கூடாது, ஓகேவா? ஜஸ்ட் ஸோ அதனால லைட்டாக நான் 4லேயே வச்சுக்கிறேன் இன்னர் ஷேடோவை. திரும்பி நான் அதே மாதிரி இது -4ன்னு கொடுத்துக்கிறேன் பாட்டம்க்கு. ஸோ இதை அப்படியே கலர் மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட கிளாஸ் மார்ஃபிசம். இங்கே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் லாகினோ ஸோ லாகின் பேஜோ நீங்கள் என்னமோ நீங்கள் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பியூர்லி உங்களோட டிசிஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் மார்ஃபிசம் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளாஸ் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு மாடர்னைஸாக உங்களுக்கு டிசைன் காட்டும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிளாஸ் மார்ஃபிசம் பண்ணணும். இன்கேஸ் இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதுக்குன்னு ஒரு ப்ளகின் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கிளாஸ் மார்ஃபிசம்னு இங்கே தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளகின் காட்டும். போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும். இஃப் யூ நியூ டு ஃபிக்மா, உங்களுக்கு ஃபிக்மா புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஒழுங்காக பண்ண தெரில, பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த எஃபெக்ட் கிடைக்கணும்னா இந்த கிளாஸ் மார்ஃபிசம் பண்ணணும்னா நீங்கள் இந்த ப்ளகின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணும், எனக்கு பேக்ரவுண்ட் ப்ளர் எவ்வளோ வேணும், அதுக்கு ஸ்ட்ரோக் அவுட்லைன் வேணுமா, இங்கே தெரியுது பாருங்கள், மாற்ற இந்த அவுட்லைன் எவ்வளோ வேணும் எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடும். ஓகே, அது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ப்ளக்கினை வச்சுட்டு. பட் ஆனால் ஆக்சுவலாக மேனுவலாகவும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ நத்திங் எல்ஸ். நீங்கள் அதை இதுக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை இங்கே வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. லெட்ஸ் லாகின் எங்கே இருக்குது, நான் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு லிட்டரலாக அதே மாதிரி தான் இருக்கும். சரி, ஸோ நீங்கள் கிளாஸ் மார்ஃபிசம் இந்த ப்ளகின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் 2 மெத்தட்ஸ். மேனுவலாகவும் உங்களுக்கு பண்ண தெரியணும், அது அந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்கள் ஒர்க்கை வந்து ஈஸியாக எஃபிஷியன்ட் ஆக்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ளகின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிளாஸ் மார்ஃபிசம் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து UX ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா இப்பயே பீட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.